हाई फ्रेंड्स वेलकम बैक टू चैनल विनोस किचन इनकी वीडियो நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் பருப்பு யூஸ் பண்ணாம சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஈஸியாவும் எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே 4 பச்சை மிளகாயையும் இத மாதிரி 2-3 நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியும் வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்து குழஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்க தேவையான அளவு உப்பு வந்து தக்காளியோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிடும் உப்பு சேர்த்து தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் பார்த்துட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இதோட நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸை வந்து ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணியோடு நான் சேர்த்துக்கிறேன் நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சிட்டு இருக்கும்போதே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நல்லா வந்து 3 நிமிஷம் காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் வந்து தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா சாம்பாரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடலை மாவை நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமும் திரும்ப 2 ல இருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் நான் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டேன் நல்லா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட இன்ஸ்டண்ட்டான பருப்பு இல்லாத சாம்பார் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி தோசை பூரி இட்லி இதோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்